கஷ்டங்கள் வர்றது அப்பெல்லாம் இன்னும் நம்ம சாமி கவனிக்க மாட்டேங்கிறாரு. இவ்வளவு நாம் பூஜை பண்ணி, இவ்வளவு நாம் பிரார்த்தனை பண்ணி, இவ்வளவு பண்ணி நமக்கு சாமி கவனிக்க மாட்டாங்கிறதே நம்ம கஷ்டப்படுத்துறாருன்னுட்டு ரொம்ப கோபம் வந்துட்டு வேண்டிய சாமியை கண்ணுக்கான்னு கூட கேட்கறான். அந்த சமயத்துல மனசுல நினைக்கிறோம். அதை மாற்றி பார்க்கணும். நாம என்னென்ன பண்றோம்னு நமக்கு தெரியும். இவ்வளவு பண்றவனுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நியாயமா? ஒரு க்ஷணம் நம்ம சௌக்கியமா இருக்கிறது நியாயமா? அப்படி இவ்வளவு பண்றவனுக்கு இவ்வளவு அனுகூலம் பண்ணி நமக்கு இவ்வளவு ஆகாரத்தை கொடுத்தோ, இவ்வளவு சௌகரியத்தை கொடுத்து, ஒரு நிழலை கொடுத்து, ஒரு துணியை கொடுத்து, மணியை கொடுத்து, பொத்தியை கொடுத்து, ஒரு குழந்தையை கொடுத்து, இவ்வளவு சுவாமி பண்றாரு. அவன் கருண பிரிஷா, நான் ஏன் பண்ணல சுவாமியோட அவன் கோவிச்சுக்கிறவன் அது பிரிஷா அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு அவனை காட்டிலும் பந்து கிடையவே கிடையாது. எத்தனை நாம உபச்சாரம் பண்ணினாலும் அவ்வளவு பாவங்களையும் பொறுத்துட்டு நம்ம எல்லாம் ரசிக்கிறாரு ஈஸ்வரன். அந்த கருணை என்ன சொல்றதுன்னு அதை பார்த்து சந்தோஷம் பண்ணுவேன். தவிர எது நம்ம கஷ்டம் கொடுக்குறாரோ அந்த கஷ்டமும் நம்ம க்ஷேமத்தோட தான் கஷ்டம் கொடுக்குறேன். அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அஞ்சாதே என்னும் குரலை செவி